ஸ்டார்ட் பண்றா. What's up, people? What's up, people? I don't think people are watching India matches anymore. People are just focusing on India at Olympics. Yes. ஸோ அதனால இந்த 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 எபிசோட் வந்து இந்தியா ஒலிம்பிக்ஸ் பற்றி பேசலான் இருக்கேன். என்ன நினைக்கிறேன்னா அதுதான் அதிகமாக பார்த்தேன். பட் சரி ஏதோ புதுசாக இருக்கே, நம்மளும் வேறு ஸ்போர்ட்ஸ்லாம் கற்றுப்போம், யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நாலேஜ் இது பண்ணலான்னு பார்த்தா அவனுங்க வந்து ஹார்ட் பிரேக் மேலே ஹார்ட் பிரேக்காக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன். இந்த சைடு வந்தால் தேர்ட் ஓடியை தான் லாஸ்ட்டாக உட்காந்து ப்ராப்பராக பார்த்தப்போ அதே தெரிஞ்சு போச்சு இவனுங்களாம் என்ன பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு த ஸ்ரீலங்கா சீரீஸ் ஹஸ் பீன். நீ தான் ஸ்டார்ட் பண்ணோம். நீதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து மெசேஜ் பண்ணேன், ஆர் யூ வாட்சிங் மேட்ச் பயங்கரமாக போகுது, சூர்யா அடிக்கிறான், ஜெய்பால் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு T20 மேட்ச்சு. I think after a lot of milestones. This was Gautam Gambhir's first ever series for the Indian international team. T20 la வந்து புது கேப்டன். I think Surya Kumar Yadav was captain before, but after a very long time he's been back as captain. I think he's a really good choice. Sky was really cool. Like demeanor la ground la paakra sama irundhathu. Good decisions as well. And for the first time Kohli, Rohit Sharma, Jadeja illada ஒரு T20 episode or T20 series as well. Everything was nice. I think ரித்துராஜ் கைக்வாட் நம்ம போன இதில் சொன்ன மாதிரி கைக்வாட் இல்லாதது ஒரு வருத்தம். பட் ஐ திங்க் T20ல வந்து ஸ்ரீலங்காவை போட்டு பேஷ் பண்ணிட்டான் இந்தியா. தேவை லைக் அவுட்ஸ்டாண்டிங். ஐ மீன் பேட்டிங் அண்ட் bowling was crazy. Very quick episode that I remember from the T20 series was I think மூணாவது மேட்ச் was tied super over. அந்த சூப்பர் ஓவர் எப்படி போனதுங்கிறது தான் வந்து was highlight. I'm not sure if you watched the match, but அந்த பிட்ச் வந்து பயங்கர ஸ்லோவா இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி கிளியர் தட் பேசர்ஸால போட முடியாது, போட்டா அவன் ஈஸியா ஸ்ரீலங்கா அடிச்சு வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பின்னர்ஸ் தான். ஆனா ஸ்பின்னர்ஸை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டான். யாரை போடுறதுன்னு தெரியல. கலீல் அகமத் வாஸ் bowling really bad அப்போ. பட் he was left hand seamerனால அவனை போட்டிருக்கலாம். பட் he was bowling perform really poor. So 19th over was bowled by Rinku Singh. And I think that was Rinku Singh's first ever international bowler over நினைக்கிறேன். And surprisingly he took wickets. I think he took 2 wickets நினைக்கிறேன், if I'm not wrong. I thought okay, maybe he just சும்மா end change பண்றதுக்காக போட போறான். வேற யாரும் அக்ஷர் அப்ப பார்க்கல யாருக்கு ஓவர் இருக்குன்னு. அடுத்து யாரும் அக்ஷர் பிஷ்னாய் வர பார்த்தா லாஸ்ட் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சிராஜ்னே போட்டான். லைக் இதுலயே பிராட்காஸ்டே வந்து சிராஜ்னு போட்டுட்டான். ஆப்வியஸ் சாய்ஸ் சிராஜ் தான் போடணும், என்னடா வேற யாரா போடுவான்னு பார்த்தா திடீர்னு ஸ்கை. Exactly. Sky had the ball and I thought he was going to give it to someone else because I'm pitchல he was like running through it. Then பார்த்தா கீழே வந்து bowler Surya Kumar Yadav போடுறான். Then like commentators were like, oh my god, what's happening in Gautam Gambhir ஓட இது ஸ்கையோட கேப்டன்சி தான் புதுசா பார்க்க போறோமா என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்கை போட்டான். And this was also Sky's first ever international over. I think he has bowled before in like domestic matches or something. International India ki idha model ever appdin sonna. He bowled really well and he took like 2 other wickets and super over tie aache. Super over tough kudu. So all throughout the innings the series Sri Lanka didn't avlova onnu competitive ஆடுற மாதிரி தெரியல. Bowlers was amazing. Obviously Theekshana, Pathirana were there. Sri Lanka top order was amazing. Middle order collapse max. So I thought going into the super over that'd be like really amazing. But ஈஸியா 2 விக்கெட் கொடுத்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஒரு பால்ல 2 பால்லயே முடிச்சிட்டு ஊருக்கு போயிட்டோம். நீ சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவோட பேட்டிங் இஸ் வெரி ரிலையன்ட் ஆன் டாப் ஆர்டர். நிசங்கா, குசல் மெண்டிஸ், குசல் பெரேரா இவங்க மேல வந்து செம்ம டிபெண்டா இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டீம் வந்து கலெக்டிவ் எஃபர்ட் ஒரு 210 வந்து போஸ்ட் பண்ணுவோம். இட் வாஸ் லைக் அவ்வளோ ஸ்லோவாலாம் இல்லை. தேர்ட் மேட்ச் விக்கெட் ஸ்லோவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் இல்லை, நல்லாவே தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து பயங்கரமா அடிப்பாங்க. லைக் ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு தே வேர் ஆஃப் டு அ ஃப்ளையர். செம்மடி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஐ தாட் சரி ஓகே இந்த மேட்ச் வந்து எப்படியானாலும் போவோம். பிளஸ் என்ன கீழே பேட்டிங் பார்த்தா ஓரளவுக்கு பேட்டிங் இருக்கு, அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவ்வளோதான். லாஸ்ட் ஒரு இதுல வந்து டோட்டல் கொலாப்ஸ். ஐ திங்க் இவன் ரியான் பராக்லாம் அந்த மேட்ச்ல வந்து லாஸ்ட்ல விக்கெட் இந்த கமிந்து மெண்டஸ் திடீர்னு அடிச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதுக்கப்புறம் பராக் வந்து கை சுத்தி போட்டு அவன் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சான். பட்
I mean, we have to give credit to them. They have identified overall in the T20 சரி ODI சரி overall they identified Parag is someone who's picked as a batsman, but he has to bowl. He can bowlன்றதை விட he has to bowlன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்டே செட் பண்ணிட்டாங்க. And he bowled at multiple points throughout. ODIலையும் லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைச்ச ஒரு விக்கெட் எடுத்தான். T20லையும் நல்லா போட்டான். அதுவும் T20ல அன்னைக்கு டெஸ்ட்ல போட்டான் அந்த ஃபர்ஸ்ட் T20லாம். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட் ஃபார் அஸ். அண்ட் அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் எனக்கு தெரிஞ்சு ஓடிஐ வந்து ரொம்ப கேவலமா இருந்தான். அதை நான் அது சொல்ல மாட்டேன். பட் T20 வந்து வைஸ் கேப்டன்சி கொடுத்தோடனே ஸ்டார்டிங்ல ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், என்னோட T20 கேம் வந்து அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் அப் டு த மார்க்லாம் இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் வந்து அட்டாக்கிங்கா ஆடணும் அப்படின்னு சொல்லி நான் எப்பவுமே அதுக்கு நான் சொல்லுவேன். பட் அவனே அதை ஒத்துக்கிட்டான். அவனோட என்ன லெவல்ல இருக்கானோ அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அவனுக்கு இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுட்டு ஆடினானா பெட்டர். இன்னும் 60 மேட்ச் நான் எவ்வளோ சொன்னான், அடுத்த கேலண்டர் இயர்ல ஐ மீன் அடுத்த வேர்ல்ட் கப் வர்றதுக்குள்ள 40-60 மேட்ச் இருக்கு, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அவன் நல்லா அட்டாக்கிங்காக ஆட ஆரம்பிச்சான். ஸோ தட் இஸ் ஒன் திங் குட். ஐ திங்க் பராக் கம்மிங் இன் இஸ் ஆல்சோ குட். லோவர் ஆர்டர்ல கண்டிப்பா ஒரு ஸ்லாட் நம்ம கோ பண்ணிருக்கு. அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து அந்த ரெயின் கர்டைல் மேட்ச் நினைக்கிறேன் செகண்ட் மேட்ச், இந்த 8 ஓவரும் என்னமோ தான் சேஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்த உடனே அடி. இந்த மாஸ் ஜெயலாக் ஹீரோ மாதிரி இருக்கான், அடிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுவேன்ற மாதிரி. But one other major upset for the T20 series was Sanju Samson's performance. He got an opportunity. First match கொஞ்சம் பவரா கொடுத்ததுனால செகண்ட் 2 மேட்ச் சஞ்சு காட் a chance. 2 மேட்ச்லயுமே டக் அவுட். இந்த மாதிரி மனசுலாம் பயங்கரம் ஆச்சு. ஓ எப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் இந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு. நானே பெரிய சேட்டா ஃபேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட், இவ்வளவு நாளா எனக்கு என்ன தோணும்னா, எல்லாரும் வந்துட்டு உடனே சந்து சாம்சனுக்கு கொடுக்கல, சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க, பட் சான்ஸ் கொடுத்தாரு அடிக்க மாட்டேறாங்க. இந்த 2 மேட்ச் நான் ஒத்துக்கிறேன். இந்த 2 மேட்ச் ஸ்ரீலங்காவோட லைக் ஃபார் யுவர் எபிலிட்டி அண்ட் யுவர் கேலிபர் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கெட் டக் அவுட். அதுவும் 2 மேட்சும் இந்த 2 மேட்ச் கேவலமா தான் நான் ஒத்துக்கிறேன். ஒரு மேட்ச் டக் அவுட், அடுத்த மேட்ச் வந்து ஆடினியா பரவாயில்ல, 2 மேட்ச் டக் அவுட் ஆடினதெல்லாம் கன்ஃபார்ம் கிரைம். அதுவும் வந்து என்னமோ பண்ணான், ஓகேவா, அதெல்லாம் கன்ஃபார்ம் கிரைம். பட் ஜென்ரலா இந்த மாதிரி வந்து சான்ஸ் கொடுத்து அடிக்க மாட்டாருன்னு சொல்றவங்களாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகே இந்த 2 மேட்ச் அடிக்கலையா, அட்லீஸ்ட் அடுத்த சீரீஸ் அவனுக்கு நான் 3 மேட்ச் சான்ஸ் கொடு, கண்டினியூ ஆன். வாட் யூ ஹேவ் லைக் வாட் 40-60 T20s, நிறைய T20 ஆட போறாங்க அடுத்த வேர்ல்ட் கப்ல. அண்ட் பண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கான், சீரியஸா லிட்டரலா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கான்டா. நீங்க அந்த ஸ்டார்ட்டை போட்டாங்கடா. வாட் ஹி ஹஸ் பிளேட் லைக் 65-67 கேம்ஸ், ஆவரேஜ் 23-24 இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் 120ஸ்ல இருக்கு. பட் யாரு விக்கெட் கீப்பர் இருக்கான் உனக்கு பேக்கப்பா ஃபார் இப்போ ரைட் நோ இந்த சீரீஸ்ல யூ ஹேட் பண்ட் அண்ட் சாம்சன். சாம்சன் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் கப் ஸ்குவாட், ரைட்? Yeah, he was also that. He didn't get a game. If not for Samsung, yaar, I think Ishan Kishan had a bad image from the Indian cricket because he skipped on the domestic season. Right now he's playing for Jharkhand again. So Ishan Kishan is one option. But what about Rahul to T20s? No. Hey, why da? KL Rahul is a nice guy da. He can capitalize. He's a nice guy. நான் அதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பெரிய ஃபேன், ஓகேவா, அதனால இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒர்க் அவுட் ஆகலடா T20ல. கில்லு வந்து T20 ஆடல, சரியா? He's not performing well. இப்போ Jaiswal is being like a firecracker, like first ball ல அடிக்கிறான். What if Jaiswal and Rahul opened where Rahul is known for playing an anchor innings, Jaiswal is known for playing an amazingly powerful innings, அந்த காம்போ ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? Bro, these guys are coming. நீ சொல்ற கில் அண்ட் ஜெய்ஸ்வால், these guys are coming in right now டா, சரியா? ஜெய்ஸ்வால் என்னதான் T20 வந்து ரொம்ப ஆடினாலும் வேர்ல்ட் கப் ஆடல, ஓகேவா? பட் நீ எடுத்து பார்த்தனா கேஎல் ராகுல் has been there for a while. எனக்கு தெரிஞ்சு 2016 2017ல இருந்தே ஆடிட்டு இருக்கான் T20 அண்ட் 2 வேர்ல்ட் கப் ஆடிட்டான். he played that துபாயில நடந்த T20 வேர்ல்ட் கப் ஆடினா, ஆஸ்திரேலியா நடந்த T20 வேர்ல்ட் கப் ஆடினா. he had his run, I would say. அவன் அந்த 2018ல ஒரு பயங்கரமான ஐபிஎல் இருக்கும், பஞ்சாப் கப் ஜஸ்ட் பிளேயர் ஆடுவான், ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிலாந்துல போயிட்டு ஒரு செஞ்சுரி, அதெல்லாம் T20லாம் அப்ப வேற மாதிரி இருந்தா பயங்கரமா ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தெரியலடா, அவனால இப்பயும் பயங்கரமா ஆட முடியும், ஓகேவா? அவனுக்கு இருக்கிற ரேஞ்ச் இது எந்த போலரானாலும் அடிக்க முடியும் அவனால. பட் பண்ண மாட்டானே, சான்ஸ் பயங்கரமா கொடுத்துட்டாங்க, 2 வேர்ல்ட் கப் ஆட வச்சிட்டாங்க, ஒண்ணுமே பண்ணலையே. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் மோசமா இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, லைக் ஐ மீன் இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு திருப்பி போக மாட்டாங்க. பிளஸ் ரைட் நோ வாட் எவர் ஐ ஃபீல் அண்ட் வாட் எவர் ஐ சி அவுட் ஆஃப் ஹிம், எனக்கு தெரிஞ்சு ODI நம்பர் 5 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இஸ் ஏஜ் ஃபேக்டர் அண்ட் எவ்ரிதிங், தட் அண்ட் ஆல் இஸ் தேர். அடிக்கடி இன்ஜுரி ஆகிறான். பட் ODI நம்பர் 5 இந்தியாலேயே அவன் தான் கன், ஓகேவா? அண்ட் ஈவன் டெஸ்ட் மேட்ச்லயும் நம்பர் 5, நாட் as a wicket keeper, just as a pure batsman in test match. I think அந்த இங்கிலாந்துல கூட இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பரா பண்ணான், ஓகேவா? ஸோ ஐ திங்க் ஹி இஸ் ஸ்டில் அ வெரி குட் ஆப்ஷன் இன் மிடில் ஓவர்ஸ் ஃபார் ODI. பட் T20ல எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு சாம்சனை மறுபடியும் வேணா கொண்டு வா,
யூ ஹவ் நெவர் கிவன் சாம்சன் ரன். சாம்சனுக்குலாம் நீ எப்படி கொடுப்பனா, ஓகே இந்த மேட்ச் வந்து இந்த சீரிஸ் முடிஞ்சிருச்சா, 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்டோம், ஒரு மேட்ச் இருக்கா, சும்மா கொடுப்போம். அந்த மாதிரி தான் நீ சாம்சனுக்கு பல வருஷமா கொடுத்துட்டு இருக்க. அவன் டோட்டல் 45 மேட்சை வந்து நீ போட்டு பார்த்தனா இப்படிதான் ஸ்பிளிட்டே போகும். அதனால மேபி கிவ் ஒரு ப்ராப்பரா ஒரு 2 சீரிஸ் போடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தானா ஓகே தேர் இஸ் நோ அதர் கோ, யூ ஹேவ் டு லுக் ஃபார் அதர் ஆப்ஷன். இந்த மாதிரி வேணா பண்ணலாமே தவிர. ஸோ T20 I think the team is very well set ரா. You just need minor tweakings here and there. டூபே எனக்கு தெரியல, டூபே இப்போ ஆடினா பட் 26 வரைக்கும் ஃபேக்டா டூபேக்கு நிறைய புஷ் பண்றாங்க. ஓடிஐலையும் ஹார்டிக் பேக்கப்பா அவனை பாக்குறாங்க. பட் ஆனால் 26 வரைக்கும் இதே மாதிரி புஷ் பண்ணி அவனை எடுத்துட்டு போவாங்களா தெரியல. பராக் சீம்ஸ் லைக் குட் ஆப்ஷன். அவன் ஐபிஎல்ல இந்த வருஷம் ஆடினா மாதிரியே T20 ஆடினானா T20 வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்கும்போது ஒரு ஸ்பின் போடுறான்னு பாத்தியா, அவன் லெக் ஸ்பின் ஆப்ஷன் ரெண்டுமே போடுறான் ஒரே ஆக்ஷன். T20 எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அவன் வந்து அடுத்து வந்து ஓடிஐக்கு தான் போகணும். ஓடிஐல தான் வந்து என்ன தப்பு பண்ணானுங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் வந்து லாஸ்ட் இயர் ஓடிஐ சீரிஸ் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஆஃப்டர் சம் 25-27 இயர்ஸ் அது வரைக்கும் தோத்ததே கிடையாது. கடைசியா யாரு, ரணதுங்கா அர்ஜுனா ஏதோ இங்க படிச்ச 1995 96 ஏதோ போட்டோம். அப்போதான் நம்ம தோத்தோம். அதுக்கப்புறமா இப்போ ஒரு கேவலமான ஒன் அமேசிங் திங் வாஸ் ரோஹித் சர்மா கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்ம் ரியலி குட். நான் ஓடிஐ அவ்வளவு பார்க்கல. ரோஹித் சர்மா ஹிட் லைக் 50s and all. நான் ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் போட்டு எல்லாமே கரெக்டா பார்த்தேன். எனக்கு புரியவே இல்லடா, பிச்சு எல்லாமே கேம் பிளே வந்து பிசிஏடி மாதிரி இருக்கு. பிஃபோர் ரோஹித் சர்மா ஆஃப்டர் ரோஹித் சர்மா மாதிரி இருக்கு. அவன் பாட்டிக்கு வந்துட்டு ஜாலியா கண்ணாம நடிக்கிறான். இந்த லாஸ்ட் ஓடி எல்லாம் பார்த்தேன். 6 2வது வரையும் வந்தான். ஓகேவா, 6 2வது முதல் பால் வந்து லிட்டரலா இன்சிங்கர். ஒரு மாதிரி நறுக்குன்னு வந்தது. ஒரு மாதிரி பார்த்து ஆடினான். சரி ஏதோ கொஞ்சம் பார்த்து ஆடுவான், பால் ஒரு மாதிரி பண்ணுதுன்னு உஷாரா ஆடுவான்னு பார்த்தா அடுத்த ஒரு 2 ஓவர்ல நம்மளால அடுத்த ஓவரே டக்கு ஞாபகம் இல்லை. இப்படி நவுந்து போயிட்டு இப்படின்னு 6 அடிக்கிறான். பின்னாடி நல்லா காலம் மாதிரி போட்டு பின்னாடி செம்ம டைமிங். ஐ மீன் லைக் ப்ரோ இஸ் லைக் எப்படி சொல்றது, லைக் எனக்கு சீரியஸா வந்துட்டு அவன் எப்படி ரோஹித் சர்மா வந்து அந்த கேம் லைக் ஹி பிளேஸ் வெல். ஓடிஐ கிரிக்கெட்ல ப்ராப்பரா ஆடுறான், இவ்வளவு ரன் அடிச்சிருக்கான்றதெல்லாம் தாண்டி இந்த கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அப்புறம் நான் அப்சல்யூட் கனியாயிட்டேன். இந்த வயசுக்கு அப்புறம் வந்துட்டு impossible to change your game into power hitting zone. ப்ராப்பர் பவர் ஹிட்டிங் அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. லாங் இன்னிங்ஸ் ஆடுறது இனிமே கஷ்டம்னு சொல்லிட்டு அதனால அவனால என்ன முடியுமோ டீமுக்கு என்ன தேவையோ அது அப்சல்யூட்லி ஹி இஸ் டூயிங் வெரி வெல். ஈச் அண்ட் எவ்ரி கேம் ஐ திங்க் 3 மேட்ச்மே வந்து ஒரு மேட்ச் கூட மிஸ் ஆகல. 3 மேட்ச்மே குவிக் ஃபயர் ஸ்டார்ட். 2 மேட்ச் 50, ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் ஐ திங்க் 30 சம்திங் நினைக்கிறேன். ஃபைனல் மேட்ச் வந்து 30 சம்திங். பட் 3மே குவிக் ஃபயர் ஸ்டார்ட். ஹி ஹஸ் பீன் கிரேசி குட். எஸ், I mean that's a really good either. And I don't know, when is the next World Cup? 2027. 2021, yeah. 2027 வரைக்கும் ரோஹித் சர்மா கோலி ஆடுவான். ரோஹித் சர்மா ஆடுறது கொஞ்சம் doubtful. And but yeah, given his form, who knows? Right now everybody, like a lot of players are coming up and playing till the age of 38-40. So maybe fitness எல்லாமே இருந்துனா ரோஹித் சர்மா is like a solid opener. Fitness has to be like an extreme இது plus தெரியலடா இது இது இப்ப புஷ் பண்ணி ஆடுறானா எதுக்கு, லைக் வாட் இஸ் என் கோல், சாம்பியன்ஸ் ட்ராஃபி தானா, அதுக்கப்புறம் எப்படி என்னன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப அவன் ஆடிட்டு இருக்க போறானா டெஸ்ட் மேட்சும் ஆடணும். டெஸ்ட் மேட்சும் அதுக்குள்ள உனக்கு வந்து வாட் 25ல இப்போ ஒரு இது இருக்குன்னா அதுக்குள்ள 27ல மறுபடியும் இன்னொரு சைக்கிள் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்ன மாதிரி பிளான்னு தெரியல. ஐ திங்க் இப்போதைக்கு அவங்களோட ஷார்ட் டேர்ம் கோல் வந்து முதல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடியட்டும், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடியட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு பாக்குறது தான் பிளானா இருக்கும்னு நினைக்கிறேன். But yeah, let's see. But அதுக்கப்புறம் என்ன, I mean other batsmen everyone has been like what பாதி பேர் சின்ன தெரியாத மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. Actually happy to see like a lot of names that I haven't seen for a very long time. KL Rahul, Shreyas Iyer கடைசி எப்ப விளையாடுனானு ஞாபகமே இல்ல. KL Rahul எப்ப விளையாடுனானு எனக்கு ஞாபகமே இல்ல. So I was excited to see them perform, but அவ்வளவா perform பண்ண மாதிரியே தெரியல. I didn't even know what happened. Like the middle order for T20 ல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நமக்கு இருந்தது middle order. It was just like way too bad for me. Just to even watch. சும்மா ஓகே ODI சீரிஸ் கிவ் அப் பண்ணேன். என்ன T20 ல ஸ்ரீலங்கா ஆடுறத பார்த்தா இவ்ளோ கேவலமா ஆடுறாங்க, ODI எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ஈஸியா ஏஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா it was the ulta, the other way around. Like I mentioned, Jayasuriya was happy and Gautam Gambhir was cursing. Yeah, ODI is a very big question mark. T20 I think most boxes are checked. Even while playing without Bumrah, without Kohli and without Rohit Sharma, we were able to put up a really great show. I think even without Hardik Pandya played the first match. Last 2 match ஆடுன மாதிரி எனக்கு தெரியல. I think he played the second match also நினைக்கிறேன். Second match தான பத்திரானா கிட்ட அந்த போல்ட் பயங்கரமான
Streaming Okay. offer. But I don't anyway, know. But third match Dubai. okay. But yeah, T20 is great. ODI is great. After a very long time looking out for test matches, I think next month Bangladesh test series is beginning back in India. But ticketலாம் first test match சேப்பாக்கில் நடக்குது. போறியா? இல்லடா போகணும், கண்டிப்பா போகணும். இந்த வாட்டி போனா ப்ராப்பரா பாட்காஸ்ட் கண்டென்ட் அங்க இருந்து கொண்டு வரணும். வேர்ல்ட் கப்பே அவ்வளோ டிராவல் பண்ணி கடைசியில ஒண்ணுமே பண்ணாம விட்டதே வந்து சேடா இருக்கு. ஸோ தெரில என்ன வீக் டேவா வீக்கெண்டா என்ன எப்பன்னு தெரில. பிளஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் வேற. செப்டம்பர் 19th is the first test match. லீவ் போட்டெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு டாஸை தோத்துட்டு பங்களாதேஷ். நம்ம வந்து கிரவுண்ட்ல இருந்து ஒரு எபிசோட் பண்ணுவோம், ஒரு டெஸ்ட் எபிசோடு. நீ ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோ, பாக்ஸ் டிக்கெட்ல போய் ஒரு நாள் உட்காந்து எடுத்துக்கிறேன் எல்லாம் தெரிஞ்சவங்க தான். So yeah, so that's what happened in the last couple of weeks. T20 was a nice, amazing success for India. ODI was a failure for India. Next test matchல கௌதம் கம்பீர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றா? எதுக்கு இந்த ஆக்சுவலா வந்து எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு இது வந்து டோட்டலா எப்படி கௌதம் கம்பீர் கிட்ட விட்டுருக்காங்கன்னே எனக்கு புரியல. நீ மத்த கோச்சிங் ஸ்டாஃப் பாத்தியா? லைக் they literally left it to his choice. லைக் டென்டோ ஸ்டார்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அபிஷேக் நாயர் ஏன்னா லைக் எப்படி சொல்றது, எனக்கே ஒரு பயாஸா தான் இருக்கு. அபிஷேக் நாயர் வந்து அந்த ஐபிஎல் ஃபைனல்லாம் ஜெயிச்சப்போ KKR players everyone came and அந்த இன்டர்வியூஸ் கொடுப்பாங்கல்ல, பிளேயரா இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதுல everyone had nice things to say about him. So இவ்வளவு நாளா வந்து உனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஹெட் கோச், பேட்டிங் கோச், பவுலிங் கோச், ஃபீல்டிங் கோச்ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கம்பீர் கேட்டதுனால டோட்டலா அதை மாத்திட்டு 2 அசிஸ்டன்ட் கோச் மாதிரி வச்சிருக்காங்க. there is no batting coach and you have bowling coach which is I mean who will be மார்னே மார்க்கல் போல அப்படினே ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ரூமர்ஸ் மாதிரிலாம் இல்ல, ஐ மீன் சொன்ன எல்லாமே நடந்துச்சு. மார்னே மார்க்கல் மட்டும் ரூமராவா இருக்க போகுது. ஸோ யா ஐ டோன்ட் நோ லைக் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்து ஃபுல்லா ஹோம் டெஸ்ட் சீரிஸ் இருக்கு. ஹோம் டெஸ்ட் சீரிஸ்ல மார்னே மார்க்கல் வாட் சார்ட் ஆஃப் இன்புட் அண்ட் ஃபீட்பேக் ஹில் கிவ் டு bowlers எனக்கு புரியல. We can be optimistic. We can see what happens. Maybe it might turn out good as well, because he wouldn't be the first foreign Indian coach who has been successful. There have been other foreign coaches, head coaches who have been successful. Idhu kuda irukkalam. Maybe he tries to read conditions better. You never know. Yeah, Parkland, I think we have a long test series, long home test series. We have against Bangladesh and New Zealand, and then New Zealand as well. Yeah, and then we go to Australia. I think அதுதான் வந்து செம எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது, பயங்கரமா இருக்க போகுது. நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடுவுல ஒரு குட்டி T20 சீரிஸ் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. சீரிஸாவா? ஆமா, இந்தியா டு சவுத் ஆப்பிரிக்கா போயிட்டு T20 மட்டும் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போறோமா? T20 மட்டும் ஆடிட்டு அப்புறம் உடனே நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா போறோம். அங்க வந்து டெஸ்ட் ஆடுறோம். இல்ல ஐ திங்க் எப்படி போட்டிருப்பாங்கன்னா ரெண்டு எப்படிதான் டோட்டலி டிஃபரன்ஸ் ஸ்குவாடா தானே இருக்கும். ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க டெஸ்ட் ஆட போற, நீ T20 ஆட போற, 1 or 2 ஓவர்லாப்பிங் பிளேயர்ஸ் இருக்கும். Yeah, I think everybody is excited about test series. T20 ODI முடிஞ்சதுக்கு அப்புறமா டெஸ்ட்க்கு தான். So let's see what happens with the new era of Indian cricket. Yeah, nice. Thank you for watching. Bye. Bye.